ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேட்டில் த்ரூ தேவன் எபிசோட் 170 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும், ஆனால் அடுத்த எபிசோட் பயங்கர கொடூரமாக இருக்கும். ஸோ ஹீரோட என்ட்ரி மரணமாசம் இருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் போயிடலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தா வந்து போன எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு நம்ம சின்ன கிளான்ஸ் வந்து போட்டு வந்து காட்டுறாங்க. அதை முடிச்சுட்டு இந்த எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர், நம்ம பிரதர் ஃபங்கே, அப்புறம் பார்த்தா நம்ம ஃபயர் எம்பரர் எல்லாருமே உள்ளே போக, அதில் வந்து ஒரு காவலாளி. ஸோ வந்து யங் மாஸ்டர் 3 நாளாக தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஓகேன்ட்டு அவனை அமுச்சிட்டு வந்தது மாஸ்டர் சொல்கிறதுல அவன் அந்த ஜேர்னியை முடிச்சுட்டு வந்து டயர்டாக இருப்பான். சரி ஓகே, நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணா, எல்லாம் கிளம்ப. உடனே ஹீரோ கலந்து வந்து மாஸ்டர் நான் வந்து ஓகே தான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிடுவோம். அந்த இடத்துல எல்லாருமே உட்காந்து பேசிட்டு அந்த இடத்துல. ஸோ என்னப்பா அவன் ஜேர்னி எப்படி போச்சு அப்படின்னு உடனே ஸோ ஹீரோ உடனே வந்து உங்களுக்கு நான் அவனுக்கு காமிக்கணும்ட்டு கொய்யால போதி சீட்ஸ் அதை பற்றினா வந்து வெளியெடுக்கலாம். இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இது போதி சீட்ஸ் தானே அப்படின்ட்டு சரியான சகந்தத்தில் அவரு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஃபயர் எம்பரரும் சொல்லிட்டு இடத்துல இந்த மாதிரி ஒரு போதி சீட்ஸ்க்கு டூஸுன்னே வந்து சாவர் ரோல் அடிச்சு பாருங்க. ஆனால் நீ 11 கலெக்ட் பண்ணுறது ரொம்ப அற்புதம் இருக்க. இடத்துல பார்த்தா வந்து மாஸ்டர் உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். இந்த இடத்துல மாஸ்டரும் பில்லு செய்யறதுக்கு 5 சீட்ஸை பார்த்தா வந்து எடுத்துப்பாரு. மீதி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோட்டே பார்த்தீங்கன்னா 6 வந்து கொடுத்து போடாத அந்த இடத்துல. அது எப்படி சொல்கிற அந்த இடத்துல இந்த என்னதான் வந்து நீ வந்து போதி ஹார்ட்டை கண்டுபிடிக்கலனாலும் இது ரொம்ப போதும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ நீ ரெஸ்ட் எடு, நீங்கள் வந்து சேஃபாக பண்ணுறதே எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு இருக்க. இந்த இடத்துல வந்து ஹீரோ என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல, ஆல் ஆஃப் சோல் அவனுக்கு வந்து வெறுங்கையோட போயிருக்கானுங்க. ஸோ கண்டிப்பாக அவனுக்கு நம்மளை அட்டாக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குன்னா பரவாயில்லப்பா, அவங்கள அட்டாக் பண்ணாலும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம முன்னோட இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ப்ரிப்பேராக இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் நான் இன்னொன்று உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இருக்கிற போதி ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து காட்டுற அந்த இடத்துல மாஸ்டர் இதை பார்த்த உடனே வந்து நம்ம மாஸ்டருக்கு வந்து சரியான ஷாக் அந்த இடத்துல. அந்த இடத்துல போதி ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா இது போதி ஹார்ட் தானே, இது வந்து அப்பீரே ஆகவே இல்லைன்னு நினச்சினா இல்லை மாஸ்டர், நான் வந்து அந்த மரம் இருக்கு இல்லையா அதனோட எனர்ஜி அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஸ்டோர் பண்ணி கொடுத்தேன். அதுக்காக அந்த மரம் எனக்கு இதை வந்து பரிசாக வந்து இதை வந்து கொடுத்துச்சுன்னா அசியோ ரொம்பவுமே அற்புதமான விஷயம். இதை மட்டும் நீ கன்டினியூ பண்ண அப்படின்னா டேரக்டாக டூஷன் லெவலுக்கே வந்து பிரேக் த்ரூ பண்ணலாம், ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீன் ஹால் ஆஃப் சோல் வந்து காட்டானுங்க இதில் அப்படிங்கிற போயிட்டு ஹால் மாஸ்டர் வந்து ரிப்போர்ட் பண்ணதில்ல இந்த பேர் வந்து ஹால் மாஸ்டர். ஸோ வந்து நாங்கள் வந்து ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல அப்படின்னு தெரிய வரும். இந்த இடத்துல வந்து ஹால் மாஸ்டர் அந்த வாய்ஸ் சோல் ஆஃப் ஆல் அவரோட லீடர் அவரோட வாய்ஸ் வந்து பேச ஆரம்பிக்குது இந்த இடத்துல. ஸோ நீங்கள் வந்து என்னதான் வந்து போதி ஹார்ட்டை வந்து கொண்டு வரல, அது அப்பீர் ஆகலைன்னா ஒரு போதி சீட்ஸை கூட கொண்டு வர தெரியாதாடா, வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கீங்கன்ட்டு அவரும் வெறி கூட கத்த ஆரம்பிக்க அவரும் சொல்கிறார் இந்த இடத்துல. ஹுஞ்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஆஃப் சோல் உனக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து உன்னை அந்த இடத்துல ஒரு யங் மாஸ்டர் பதவி கொடுத்தாலும் நீ எங்களோட ட்ரஸ்ட்டை டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட, அதுக்கு நீ தகுதி இல்லாதவன் அப்படின்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்ணு மாதிரி என்ன உருவாக்கி அவனை பிடிச்சி மேலே இழுத்து அவனுடைய எனர்ஜி கொஞ்சம் உறிஞ்சிக்கிட்டு அவனை கத்திக்கிட்டு இருக்க. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க ஹால் மாஸ்டர் அப்படி இருக்க. ஸோ கீழே இருக்கிறவனா வந்து ஹால் மாஸ்டர் இந்த இடத்துல இப்போ இவனுங்களை விட்டோம் அப்படின்னா ஃபாலன் ஸ்டார் பவுலின் அவனு ஸ்ட்ராங்காக மாறிடுவாங்க, அவனுங்களை வந்து நாங்கள் அழிச்சு இந்த டாஸ்க்கு அதை வந்து முடிச்சு காட்டுறோம் அப்படின்னா இதை கேட்ட உடனே வந்து சரி போனால் போதும், உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தரேன், உங்களால் என்ன பண்ண முடியும் எனக்கு காட்டுங்க. ஸோ இந்த இடத்துல எல்லா ஏன்ஷியன் நான் மாற்றி அமைக்க போகிறேன், இது ரீசைஸ் பண்ணுறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்கிறதோடு பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ காட்டுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த போதி ஹார்ட் அதை பார்த்தீங்கன்னா வந்து உடைக்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ அதை உடைக்க ட்ரை பண்ணுறக்கு அந்த இடமே அந்த இடத்துல அவங்க முன்னாடி ஒரு பேரியர் ஒன்று இருக்கும். அந்த பேரியரை பார்த்தீங்கன்னா அவனால் வந்து உடைச்சிருக்கவே இந்த இடத்துல வந்து முடியாது. இந்த இடத்துல என்னால் ஏன் அந்த பேரியர் உடைக்க வந்து முடியல, நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு யோசிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் நம்ம மாஸ்டரோ பார்த்தீங்கன்னா அவரு பார்த்தீங்கன்னா பில்லு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க இடத்துல. ஸோ எதுக்குன்னு தெரியல அவர்கிட்ட இருக்கிற எல்லா எனர்ஜி ட்ரைன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அந்த பில்லை பார்த்தா மேக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல 8 கலர் தண்டருமே அந்த தண்டர் க்ளவுடுமே அதில் அப்பீராக இருக்கும். ஸோ நம்ம மாஸ்டருக்குன்னா வெறும் 8 தண்டர் கிளவுட் மட்டும் தான், அந்த லைட்னிங் கிளவுட் மட்டும் தான் அந்த அப்பீர் ஆகியிருக்கா. இது இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாம் நல்லாயிருக்கும். சரி ஓகே, என்னோட எனர்ஜியும் ட்ரைன் ஆச்சு அப்படின்ட்டு மாஸ்டரும் டயர்டாயிட நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவை பார்த்தா கல்டிவேட் பண்ணுறப்போ அந்த இடத்துல பார்த்தா வந்து இதில் வந்து யாரோ வராங்க அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ யாருமே இல்லை, நம்ம மாஸ்டர் தான் பார்த்தா அந்த இடத்துக்கு வராது. மாஸ்டர் என்னாச்சு, நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ உள்ளே விட்டு உட்காருங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருக்கான். ஏன் உங்களோட எனர்ஜி இவ்வளோ ட்ரைனாக இருக்குன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த அவனுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுக்க. ஸோ ஹீரோ என்னடா பாக்ஸ் வாங்கி பார்ப்பான். அந்த இடத்துல அவன் திறந்து பார்த்தோன்னு நம்ப முடியல. அது பார்த்தீங்கன்னா போதி பில், அந்த பில்லு பார்த்தீங்கன்னா இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு என்ன சொல்றதுல மாஸ்டர் இது போதி பில்லு தானே அப்படி. ஆமாம், நீ வந்து போதி ஹார்ட் அப்சர்வ் பண்ணுற இல்லையா, இந்த பில் அதுவுமே உனக்கு இதில் அப்சர்வேஷனில் ஹெல்ப்பாக இருக்கும், கண்டிப்பாக உனக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும் சியோ, நீ கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன் அப்படி இருக்க. இதை கேட்டோன்னு ஹீரோ முட்டி போடு, மாஸ்டர் நீங்கள் எனக்கு ஒரு மாஸ்டர் மட்டும் இல்லை அப்பா ஸ்தானத்தில் என்னை வந்து கைட் பண்ண ரொம்பவே நன்றி இருக்க. நீ என்னடா இதெல்லாம் நமக்குள்ள என்னடா ஃபார்மேட்ஸ் எந்திரா சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவரும் பார்த்தா வந்து இருந்திருக்கிற இடத்துல லிட்டில் திங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நீ வந்து இது வந்து அச்சீவ் பண்ணுவேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து வெறும் 8 கலர் தண்டர் பில்லு தான் மாஸ்டர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எஃபெக்ட் ரொம்பவே நன்றி மாஸ்டர் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் அந்த இடத்துல. நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டூஷங் பேரியர், அந்த பேரியரை பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் பண்ண வந்து முடியல மாஸ்டர். ஸோ அது எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு எனக்கு புரியுது. நீ அந்த அளவுக்கு வந்து யோசிக்க தேவை, நான் அந்த பேரியரை பிரேக் பண்ணவே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து பேன்ஷங்க் லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ணேன். நீ இதை பிரேக் த்ரூ பண்ண அதுக்கப்புறமா நீ டூஷங்க்கு பிரேக் த்ரூ பண்ணலாம். பட் இருந்தாலும் இல்லைனாலுமே பிரச்சனை இல்லை, ஏன்னா உனக்கு இன்னுமே வயசு இருக்குது, நீ இன்னும் வந்து சின்ன பையன் தான் அப்படின்னு உடனே ஹீரோ சொல்லுவான். இல்லை மாஸ்டர் கண்டிப்பாக இல்லை, ஆல் ஆஃப் சொல்லுவான். அவனுக்கு கூட கூடிய சீக்கிரம் வந்து பெரிய சண்டை வரும்னு எனக்கு வந்து தெரியுது, ஏன்னா அவங்க எங்கள் அப்பா வந்து வச்சிருக்கானுங்க. ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் வந்து ஸோ டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேம் அதை வந்து நான் பியூரிஃபை பண்ணுற அளவுக்கு எனக்குள்ள ஸ்ட்ரென்த் இருக்கணும். நான் என் ஸ்ட்ரென்த் பண்ணால் மட்டும்தான் இந்த போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே என்னால் வந்து ஜெயிக்க முடியும் மாஸ்டர் அப்படின்னு ஹீரோ சொல்கிறதோடு அந்த சீனை கட் பண்ணுறானுங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கும், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குகமாக இருக்கும். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்புறம் நம்ம மெடுசா லிட்டிஃபை டாக்டர் மாஸ்டர் எல்லாம் வந்திருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ இந்த இடத்துல நான் வந்து கல்டிவேட் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இல்லாத நேரத்தில் ஜான் அலைன்ஸையும் ஃபாலன் ஸ்டார் பால் நான் உங்ககிட்ட விட்டு போகிறேன், ரொம்பவுமே நன்றி, நீங்கள் இதை பார்த்துப்பீங்க நான் நம்புறேன் அப்படின்ட்டு மாஸ்டர் இது உங்களுக்காக ஆன் ஃபெங் அவனோட சோல் உங்களுக்குள்ள இருக்கிற கணக்கை நீங்கள் தீர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல மாஸ்டர் அதை பற்றி வாங்கி வச்சுக்கிறதுல சரி ஓகே நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு, ரொம்பவே நன்றி எல்லாருக்கும் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 2 பேருக்கு யாருமே வந்து ஹீரோ வந்து கல்டிவேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்ற இதுவும் இருக்கான். ஸோ ஹீரோ போகும்போது நினைக்கிறான் நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக எல்லா போராட்டத்தில் நான் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வெறி கொண்டு உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த டோரும் க்ளோஸ் ஆகிருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல. ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து அமைதியாக இருக்குது. நம்ம மாஸ்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்ஃபெங் அவனோட ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட் அவனோட சோலை பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்து கூப்பிடலான்னு நினைக்கிறார் அந்த இடத்துல. அவரும் நினச்சி பார்த்த இடத்துல ஆன்ஃபெங் உடனே அந்த தீ விபத்துலேருந்து சின்ன பையனாக இருக்கும் காப்பாற்றினேன், உன்னை காப்பாற்றினதுக்கப்புறம் 2 பேருக்குமே யாரும் இல்லாமல் ஒன்றா தான் வளர்ந்தோம். நான் உனக்கு வந்து அல்கெமி கற்றுக் கொடுத்தேன், கல்டிவேஷன் கற்றுக் கொடுத்தேன், நம்ம 2 பேருமே ஃபேமிலியாக தான் இருந்தோம். ஆனால் நீ என்னையே வந்து முதுகில் குத்துவான் நான் ஒரு காலமும் எதிர்பார்த்தல, வெறும் ஒரு டெக்னிக்காக என்னை வந்து முதுகில் வந்து குத்தினேன். நமக்குள்ளே இருக்கிற பந்தம் அதை முடிவு பண்ணிட்டு நேரம் ஆன்ஃபெங் அப்படின்ட்டு அவரு பார்த்து அந்த மூலியை தந்து ஆன்ஃபெங் சோலை வெளியே வந்து ஆன்ஃபெங்கோ தயவு செஞ்சு மன்னிச்சு, தயவு செஞ்சு ஹர்ட் பண்ணாது, தயவு செஞ்சு ஃப்ளேம் வச்சு இருக்கான்னு கத்திட்டு இருக்க ஆன்ஃபெங் அப்படின்னு மாஸ்டர் வாய்ஸ் கேட்ட உடனே வந்து மாஸ்டர் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ரெக்கவரி ஆகிட்டீங்க, உங்களோட ஒரிஜினல் ஃபார்ம் ரெக்கவரி ஆகிட்டீங்களா, நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம், எனக்கு காப்பாற்ற ஆன்ஃபெங் அப்படின்னு இப்போ தான் வந்து புரியுது மாஸ்டர் நான் வந்து தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன், அந்த மூகு அந்த ஓல்டுனா அந்த கேளம் வச்சு கேட்டால் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கேன். ஆன்ஃபெங் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல தேவையில்ல, நம்ம 2 பேருக்குள்ள பந்தம் முடிச்சு உன்னோட வாழ்க்கையை நீ முடிச்சுக்கோ, உன்னோட சோலை நீ அழிச்சிடும் அப்படின்னா இதை கேட்டோன்னே நீலாம் ஒரு மாஸ்டராயா அப்படின்ட்டு அவனுக்கு கேட்க ஆரம்பிக்கிறேன். அந்த இடத்துல நான் கிடையாது நினச்சேன், ஸ்ட்ராங் ஆகலாம்னு நினச்சேன், அது ஒரு தப்பாயா, நீ அந்த ஃப்ளேம் மந்திரம் அவன் என்கிட்ட கொடுத்துருந்தா நான் ஏன் அந்த மாதிரி முடிவுலாம் எடுக்க போகிறேன் அப்படின்னு இருக்க. இப்போ என்னையே சாக சொல்கிறல உன்னோட கொள்றையா அப்படின்ட்டு நல்ல வேலை அந்த மூகு எனக்கு இந்த டெக்னிக்காக கற்றுக் கொடுத்துரு. அவனை சோல் ஃபார்ம்லேயே பார்த்தா அந்த இடத்துல வந்து சோல் ஆஃப் அவனோட கர்ஸ்டு டெக்னிக்கை பார்த்தா யூஸ் பண்ணுறேன், இதை யூஸ் பண்ண கண்டிப்பாக நீ செத்து போய் அப்படின்ட்டு அவனை வெறி கொண்டு அட்டாக் பண்ணுறக்க. மாஸ்டர் இதை பார்த்தா நீ இன்னும் திருந்துற இல்லை அப்படின்னு சொல்லிருக்க, நீ சாப்பிடா வயசான கிழவா அப்படின்னு அட்டாக் பண்ணா இதை பார்த்தோன்னே வேற வழியே எனக்கு அப்படின்ட்டு மாஸ்டரும் சும்மா அப்படி கையை நீட்டுவோம், அவனோட சோல்லேருந்து எல்லா நீடில்ஸ் அந்த ஒரு மிரர் மாதிரி குத்திட்டு கத்துறான். அவனை வந்து நீ பேன்ஷங்க பிரேக் த்ரூ பண்ணிட்டியா அப்படின்னு கத்திட்டே அந்த இடத்துல வந்து அதோட இறந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட் பண்ணி மாஸ்டர் பார்த்தீங்கன்னா தனிமையில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட் நானே கொண்டுட்டு அப்படின்ற மாதிரி அவங்க கில்ட்டியான ஃபீலிங்கில் பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு அப்படியே ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சாங்கை போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை கொண்டு போகிறாங்க. ஸோ சைட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கல்டிவேட் பண்ணிருக்க ஹீரோனா அந்த ஹார்ட் அப்சர்வ் பண்ணிருக்கான். மெட்டுசாவும் கல்டிவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபேஸுக்கு போய் ட்ரை பண்ணிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃபேர் டாக்டரும் சேம் அதே மாதிரி கல்டிவேட் பண்ணி ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம லேண்ட் பண்ண பாம்புக்காரையும் பார்த்தீங்கன்னா அவரோட சோலை கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த அவளுக்கு பிரேக் த்ரூ பண்ண ட்ரை பண்ணிருக்க. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொஞ்சம் அந்த ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலன் ஹாஸ்டல் சீடர்களும் பயிற்சி பண்ணியிருக்க. இப்படியே பல காலங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருட்டு போகுது. ஸோ ஹீரோவும் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவனுடைய நிலைகள் வந்து அடுத்த ரிலிமுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல கொஞ்சமாக அந்த இடத்துல ஹார்ட் அப்சர்வ் பண்ண அவனை வந்து சேஞ்சஸ் ஏற்படுது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபாலன் ஹாஸ்டல் பார்த்து எல்லாரும் ஒன்றா கூறாங்க. இதில் என்ன விஷயம் கேட்டிருக்கேன். லிட்டில் ஃபேர் டாக்டர் வந்து கூகுளானது நியூஸ் வந்துச்சு இந்த இடத்துல ஏன்ஷியன்
ஏன்ஷியன் கிளானான லிங்க் கிளான் அது மொத்தமாக தடையுமே இல்லாமல் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. என்னது ஒரு ஏன்ஷியன் கிளான் தடையுமே இல்லாமல் அழிஞ்சு போச்சு. உடனே நம்ம லேர்ன் பண்ண சொல்ல ஃப்ளவர் செட் இருந்து ஒரு நியூஸ் வந்து வச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயின் செட், அதாவது மெயின் செட்டுங்கிறது ஃப்ளவர் செட்டுக்காக இருந்து இன்னொரு செட் இருந்துச்சுல டியான் மிங் செட்டை பற்றி சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து டீமன் ஃப்ளவர் இருப்பான் இல்லையா, ஃப்ளவர் செட்டில் சண்டை போட்டால ஃபஸ்ட்டு அவனு ஒரு செட் இந்த இடத்துல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏன்ஷியன் கிளான்டே அழிச்சு தடையுமே இல்லாமல் அப்படின்னா அது பின்னாடி இருக்குது பயங்கர பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ். தட் மீன்ஸ் இன்னொரு ஏன்ஷியன் கிளானாக தான் இருக்குன்னா அதே வந்து சால் ஆஃப் சோல் அவனுங்களா இருக்கக்கூடாது அப்படின்னா அப்படின்னு பேசணும். மாஸ்டர் ஸ்ட்ரைக் ஆகுது, அவனுங்களா இருந்தானா அடுத்த டார்கெட் நம்ம பவிலியன் தான் அப்படின்னு சொல்லிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாலன் ஸ்டார் பவிலியன் ஷேடர்கள் நம்ம செட் ஆளுங்க பார்த்தா அந்த இடத்துல கூட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல டே எவ்வளோ நாடா கூட்ஸ் எடுப்பீங்க, சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வேலையை முடிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துல பாதுகாவலர்கள் சீஃப் மாதிரி வந்து ஜூன் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சரிப்பா நம்ம கிளம்ப திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வைப்ரேஷன் வருது. ஸோ இது உணர்ந்து பார்த்தா அந்த கமாண்டர் பார்த்தீங்கன்னா யாரங்க ஒழுங்காக வெளியே வாங்க சொல்லிருக்காங்க. அந்த இடத்துல டிமென்ஷனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டு உடந்து ஒரு ஃபார்மேஷன் ஜக்கமான அட்டாக் ஆரம்பிக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா டூசன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல அந்த படகு முதற்கூட அவங்க வச்சுக்கிற கூட்ஸ் எல்லாமே அடிச்சுட்டு நொறுக்க ஆரம்பிக்க. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சீடர்களை பார்த்தீங்கன்னா கொள்ள ஆரம்பிச்சதுல இதை பார்த்த பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ சீக்கிரமாக போய் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆள் வந்து ரிப்போர்ட் பண்ணு, நம்ம செட்டை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல அவனும் ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல ஓடிட்டு இருக்க திடீர்னு அங்கே ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஒரே அட்டாக்கு. அந்த இடத்துல அவன் அப்படியே செத்துட்டான் அந்த இடத்துல. ஸோ யாரான்னு பார்த்துட்டு அவனும் வந்துட்டு இருக்கான் அந்த இடத்துல. என்ன தைரியம் தான் வந்து எங்கள் டியான் மிங் செட்டுக்கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரண்டா அப்படின்னு வந்திருக்கான். இவன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து டியான் மிங். இவன் பார்த்தீங்கன்னா வந்து பேன்சங் லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கான் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் பேர் ஓல்டு டிமன்னு வந்து சொல்லுவாங்க வந்து இவனை. இந்த இடத்துல அவனு பார்த்து வந்து இருக்கிற கொண்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் சோர்ஸ் தான் இந்த கிழமை இருப்பான்ல பேன்சங் கிழமை, அந்த கிழமை வந்துருக்கு அந்த இடத்துல. ஸோ டியான் மிங் நண்பருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபாலன் ஆஸ்டார் அதிக வெறுப்பு இருக்கும் போலீங்கன்னா கண்டிப்பாக அவனுங்க வந்து நிறைய வந்து பிரச்சனை பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிருக்க. ஸோ நீங்கள் ஹால் ஆஃப் சோட் உங்களோட உதவி இல்லைனா எனக்கு இது இன்னுமே கஷ்டமாக இருந்திருக்கேன். ஏன் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒன்றா வேலை செய்யக்கூடாதுக்கா. நீங்கள் ஃபாலன் ஸ்டார் பவலியன் அழிச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்களோட நண்பர் தான். அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே வந்து ஒன்றா வேலை செய்யலாம். கண்டிப்பாக இன்னைக்கு என்ன ஆனாலும் இந்த பவலியன் நம்ம அழிச்சாக்கணும் அப்படின்ட்டு இவனுங்க வெறி கொண்டு பார்த்தா திட்டாங்களே. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தெரியாதுங்க இந்த இடத்துல. ஸோ நம்மளோட நிறைய கூட்ஸ் வந்து அழிச்சிருக்காங்க, நிறைய மவுண்டன்ஸை சுற்றி அட்டாக் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ மெங் அலைன்ஸ் ஒரு அலைன்ஸ் நம்ம அழிக்கிறதுக்காக உருவாக்கு. மெங் அலைன்ஸ்னா ஆமாம் ஐஸ் ரிவர் வேலி அதை சேர்ந்துக்கணும். அப்புறம் ஃபெங் பவலியன் அப்புறமா பார்த்தீங்கன்னா டியான் மிங் செட் இது மூணு சேர்ந்துருக்குன்னா இதுக்கு பின்னாடி சோல் ஆஃப் ஆல் கண்டிப்பாக இருப்பானுங்க அப்படின்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த இடத்துல திடீர்னு வந்து ஏதோ அட்டாக் பண்ண சவுண்டு மாதிரி இருக்கா. அந்த இடமே ஆட ஆரம்பிச்சிருது. அதோட இந்த ஒரு எபிசோட பார்த்தீங்கன்னா வந்து முடியிட்டாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் வந்து சொல்லிடுறோம். ஸோ என்ன அப்படின்னா வந்து நான் ஹீரோவை பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் 9 ஸ்டார் டூசூன் பீக் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். அதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து ஸோ பீக் 9 ஸ்டார் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து நானும் வந்து தேடி பார்த்தேன். எனக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து ஸோ டூசூனில் 9 ஸ்டாரில் ஒரு பீக்கான ஸ்டேஜ் அந்த லெவலுக்கான பவர் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சிது. பட் ஆனால் உண்மையான மீனிங் அதுதானா அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கே வந்து டவுட்டாக இருக்குது. அதனால தான் நான் வந்து எப்படியும் வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹார்ட் அப்சர்வ் பண்ண உடனே அவன் பார்த்தீங்கன்னா வந்து டூஷங்க்கு பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் த்ரூ பண்ணிவிடுவான். ஸோ அது வந்து கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அஃபெக்ட் பண்ணாது. பட் எனக்கு தெரிஞ்சவங்களுமே நான் 1-2 பேர்ட்டு கேட்டேன். பட் எனக்கு ஒரு கரெக்டான ஆன்சர் கிடைக்கல. ஸோ ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு ஆன்சர் தெரியாமல் நான் வந்து ஏதோ ஒன்று வந்து அடித்து விட வந்து என்னால் முடியல. அதனால தான் நான் வந்து 9 ஸ்டார் டூசூன் பீக்னு மட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ யாருக்காவது அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஒரு விஷயம் நம்ம தப்பாக பண்ணுறத விட தெரிஞ்சுட்டு பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு போங்க. ஏன்டா வந்து வீடியோ வந்து லேட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பீக்கான எபிசோடு. அடுத்த எபிசோடெலாம் போட்டோன்னா அவன் டேரெக்டாக காப்பி அடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் அதோட 5th காப்பிரைட் ஸ்ட்ரைக் போயிட்டுருக்கு. ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம 3 மாதத்துக்கு மெயின் சேனலில். ஸோ அதனால தான் வந்து என்னால் நம்பி எந்த வீடியோவும் போடவில்லை. இந்த ஒரு சேனலில் போயிடுச்சா அப்புறம் எந்த சேனல்லையுமே வீடியோ போட முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது டைம் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுறேங்க. யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்கு வெயிட்டிங் வந்து சொல்லிட்டு போங்க. ஓகே பை பை பை. மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.